சரி ஃபர்ஸ்ட் அப்போ புடவை உடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப்லாம் போடுவோமா? சரி சட்டை பாவாடை நான் உடுத்துட்டு வாரேன். அது நானே புடவை அழகா உடுத்துருவேன். நீ கீழே அந்த இது மட்டும் சரி பண்ணி விடு, என்ன அடுக்கு மட்டும். அடுக்கு மாடி மாதிரி சொல்கிறீங்களங்க ஃப்ளீட்ஸா? சரி சரி, நான் அதை சரி பண்ணி விட்றேன். ஏங்க நான் புடவை உடுத்து விட்றேனே, அப்போ கொஞ்சம் பர்ஃபெக்டாக ஆகிக்கும்ல. ஆனா சட்டை பாவாடையோட நான் அப்படியே யார் முன்னாடி நிற்க மாட்டேன், வெக்கமா இருக்கும். நானே உடுத்துருவேன், அழகா தான் உடுப்பேன். கீழே சரி பண்ணி விடுறது, சைடில் முந்தான பிடிச்சி விடுறது மட்டும் நீ பிடிச்சி விடேன்னா. அடடா, என்ன வெக்கம்லாம் படுறியோ? சரி இருங்க, உங்களுக்கு நான் மேலே போடுற முகத்துக்கு போடுற க்ரீமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறேன். அதை வாங்கிட்டு வந்து அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப முன்னாடியே புடவைலாம் மாற்றிட்ட வேக்குமே. என்னங்க நீங்கள், நாங்கள்லாம் யூஸ்வலாக அசருக்கு ஃபங்க்ஷன்னா மத்தியானம் சோத்தை தின்றதோடு ரெடியாக ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இருங்க அசருக்கு நெருக்கமாக வேறு ஆயிட்டு. இப்போ ரெடி ஆகுனா தான் கரெக்டாக இருக்குங்க. ஒன்று ஒன்றா எல்லாம் போட்டு கொண்டு இந்த முகத்துக்கு இது செட் ஆகுதா அது செட் ஆகுதான்னு எல்லாம் பார்த்து, இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குதா, இந்த பின்னு கட் ஆகுதா அது மேட்ச் ஆகுதா இது மேட்ச் ஆகுதான்னு எல்லாம் செக் பண்ண வேணாமா? மடி எனக்குண்டா அவ்வளோலாம் தெரியாது. அதை நான் பார்த்துக்கிறேன். உங்களை எப்படி பழப்பழன்னு சூப்பராக மாத்திரன்னு மட்டும் பாருங்கள். க்ரீம் மட்டும் வேணும் எனக்கு. கிரீமெல்லாம் கிடைக்காது இங்கே. 5 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி டியூப் வேணா என்கிட்ட முடிஞ்சிட்டு, அதை வேணா வாங்க சொல்லுங்க யார்ட்டையாவது. சரி ஓகே, இதை பார்க்குறேன். ஐயோ, யார்ட்டையாவது வாங்குவலான்னு பார்த்தா இன்னும் யாரும் வரையிலையா? மாப்பிள்ளை வீட்டுக்கு போனாலே. ஏன் அவங்க கிட்ட தான் கேட்பீங்களா? மேடம் என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா? மேடம் ஆனா இடுங்கள், அடி பண்ணிக்கிறேன், போய் வாங்கிட்டு உடனே வருகிறேன். அடி பண்ணியெல்லாம் வேணாம், எனக்கு ஒரு 5 ரூபா ஃபேர் அண்ட் லவ்லி டியூப் மட்டும் வாங்கி தர முடியுமா? ஃபேர் அண்ட் லவ்லி டியூப் என்ன, அந்த நிலாவையே நான் வாங்கிட்டு வந்து தருவேன். பட் இந்த நிலாக்கு எதுக்கு அந்த ஃபேர் அண்ட் லவ்லி டியூப்லாம்? அது இல்லாமலே அழகா இருக்குமே. எனக்கு இல்லை, அவளுக்கு பொண்ணுக்கு போடுறதுக்காக கேட்டேன். அதான் நான் பார்த்தேன். இந்த நிலாக்கு இயற்கை அழகே போதுமே, இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அழகுக்கு அழகு சேர்க்க வேண்டிய தேவையில்லையேன்னு பார்த்தேன். நல்லா பேசுறியோ, அதெல்லாம் ஓகே தான். கூட சேர்த்து ஐப்ரோ பென்சில் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? ஆனா சொல்லிட்டேன், பொண்ணை எல்லாம் சொடிக்கிறது ஓகே, பட் பொண்ணு கூட நீ போய் நின்றாத, அப்புறம் பொண்ணை விட்டுட்டு ஒன்ன பிடிக்குதுன்னு சொல்லிட போறோம். இதெல்லாம் உங்களுக்கே ரொம்ப டூ மச்சா இல்லை? டூ மச்சா? என் கண்ணு வழியா பாரு, அப்பதான் தெரியும் நீ இவ்வளவு அழகா தெரியுறா எனக்குன்னு. சரி சரி போதுமே, கொஞ்சம் வாங்கிடுவாங்களேன் சீக்கிரமா. சரிங்க தாயே, உங்கள் கட்டளையே சாசனம். எல்லாம் ஓகே தான், இளம்புங்க. அவங்க மாமி வந்து பாத்திரத்தை போகிறோம், அப்புறம் அவ்வளோதான், ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். அவங்கள வேற ஞாபகப்படுத்திட்டு ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன். வாசல் அங்கே இல்லை, எந்த பக்கம் இருக்குது? பத்தியா, நீ என்கிட்ட நல்லா பேசின உடனே அப்படி உலகத்தையே மறந்து எங்கேயோ போயிட்டு இருக்கான் பாரு. அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், ரூபா எடுக்கணும்ல, அதான் உள்ள போறேன். நல்லா பேச மட்டும் தெரியும். 1000 தான் சொல்லடி. ஒரு ஊரா சுத்தி கலர் கலரா ட்ரெஸ் போட்டு எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அங்கே இங்கே அங்கேன்னு அலைஞ்சிட்டு வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்து நெல்லா இலவை கலத்தி இறஞ்சிட்டு நம்ம ராகத்தான ராசாத்தி நைட்டியை போட்டு அல்லாண்டு மல்லாக்கா படுத்து விட்டத்தை பார்த்தா தான் ஒரு சோகாமே. அழகா அந்த மனசையே அவ வீட்டில் வாங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுதானே செஞ்சோம், வீட்லேயே சாப்பிட்டு வந்துக்கலாம். நீ தான் வீட்டுக்கு வரணும்னு வீட்டுக்கோழியா ஓடி வந்துட்ட. 1000 தான் சொல்லி அடுத்து 1000 கூப்பிட்டாலும் சரி, நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி வராதுமா. வீட்லாம் கடந்துக்கிட்டு நான் சாப்பிட முடியாது, அதில் அந்த அபியாத்மாக்கு பிடிக்காது. மண்ணாம் கட்டி நீங்களா அவுட்ல சாம்பார் வச்சுக்கிறோம், அதனால ஓடி வந்துட்டியா? இதே ஒரு மீனானா கறியானா காய்ச்சின்னு வச்சுக்கோங்க, எல்லாம் அங்கேயே உட்காந்து பட்டறைய போட்டிப்பியா. ஆஹா பாலா போவா, நம்ம மைண்ட் வாய்ஸ்ல பேசினாதான் எல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிக்கிறானா? நம்ம இதை மைண்ட் வாய்ஸ் கூட பேசாம அமைதியாக தானே வச்சிருந்தோம் மனசுல. எப்படி அவ கரெக்டாக கண்டுபிடிச்சா? பெரிய சிதம்பரம் ரகசியம் அப்படியே நாங்கள் கண்டுபிடிக்காம ஒழிச்சு வைக்க எங்களுக்கு தெரியாத உங்க கூட இத்தனை வருஷமா குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிறோமே. பலப்போ என் மாப்பிள்ளை கூட இவ்வளோ சலிச்சுக்கலடி, நீ ரொம்ப ஓவரத்தான் சலிச்சுக்கற. என்ன செய்ய, அந்த உலகமே இந்த மாதிரி வினோதமாத்தான் இருக்குது. சின்னதுல இருக்கிறப்போ பெருசா எப்போ ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ சின்னதுல ஏதாவது சந்தோஷமா இந்த மாதிரி இருக்குது, சின்னதாகுமான ஆசையா இருக்குது. அநேகமா நீ திங்கிற தீயெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா நீ சின்னதாகிற வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை. ஒரு 100 வருஷம் கழிச்சு வேணா மேபி நீ சின்னதாகலாம். ஆமா, இன்னொரு 100 வருஷம் கழிச்சு யார் உயிரோட இருந்துகிட்டு மண்ணோட மண்ணை எல்லாம் மக்கி போய் எலும்பு தோளுமா. அவத்தாண்டி சொன்னேன், அந்த மாதிரி நேரத்துல தான் எலும்பு தோளுமா மெலியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் சொல்ல மாட்டியா? வந்தோடனே நல்லா சொகுசா கைத்து கட்டில போய் ஜம்முன்னு படுத்துட்டியா?
நான் தானே இங்க ஆக்கி அடிச்சிட்டு கிடக்குறேன். மாடி மாஷால்லா உன் கந்திஸ்தி தான் பொழைக்குது. கைத்து கட்டில படுத்தா மேல ஃபுல்லா அச்சமா பதிஞ்சு உழுது. அது கந்திஸ்தி இல்லை நாயே, கைத்து கட்டில நீண்டி இல்லை, யாரை படுத்தாலும் மேல அச்சம்தான் உழும். ஆனா உண்மையே சொல்றாங்க, இந்த ஏஐ வந்துட்டு எல்லாத்துல வேலையும் பிடுங்கிரும், வேலை போயிரும் சொல்றா. ஆனா இந்த அடுப்பங்கிற டியூட்டிக்கு இல்லையா ஒரு எண்டு. சரியா சொன்னாடி. இந்த வேலையை நம்மகிட்ட இருந்து பிடிக்கிட்டு அழகா உட்கார்ந்த இடத்துல இருந்து ஜம்முன்னு சோத்தை கொண்டு வந்து தரும், நல்லா சாப்பிட்டு ஜாலியா வைக்கலாம். போடுறா கழுத மேய்க்கிற பிள்ளைக்கு இவ்வளோ அறிவா. சேலத்து மலத்தை அங்க வாசல்ல கிடக்குற தும்பை எடுங்க, 4 அடியை போட்டாதான் சரி வரும். போற வர்ற இடத்துல எல்லாம் கையையும் காலையும் மிதிச்சுக்கிட்டு இடுப்புலையும் குடுப்புலையும் அடிச்சுக்கிட்டு என்ன வறுத்து வருது தெரியுமா இது? ஆஹா பயப்புள்ள டென்ஷன் ஆயிட்டு, பேச்ச மாத்தி விடுவோம், கோவத்தை வேற பக்கம் மட்டும் திருப்பி விடு. அடியா உன் மாப்பிள்ள பொண்ணை வந்து பார்க்கறதுக்கு மாப்பிள்ளக்காரன் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றானே, வரவா செய்வான்? ஆண்டி இது என்னடி நம்ம ஊர்ல இதெல்லாம் அழகா அந்தி சவாடி இது இப்படி மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்க்கறதுலாம் இந்த காலத்துலயும் அந்த மாதிரிலாம் வந்து பார்க்க மாட்டான்லடி. அடி ஆனா அவன் சுண்ணத்துலடி சொல்றான். ஓஹோ அப்படி வேற சொல்றாளா? இவளுக்கு சுண்ணத்து விட்டாலே அதுதான் இவ கடைபிடிச்ச கடைசி சுண்ணத்தாய்க்கும். வேற ஒண்ணு இந்த மனுஷன் சுண்ணத்து ஃபாரில்லே செய்ய மாட்டோம், சுண்ணத்தான். ஆனா வர வர மீபாத்மா உன் பேச்செல்லாம் வேற லெவலில் ஆகிக்குதுடி. சரி என்ன சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டியோடியே? பிரியாணியும் சிக்கன் 65ம். இந்த சாப்பிட வாரேன். இல்ல அதெல்லாம் செய்யணும்னு ஆசை தான். ஆனா சோறு மாசி புளியானம் முட்டை எவ்வளவுதான். இப்படி ஒரு மோமியை ஆசை காட்டி மோசம் பண்றது பெரிய பாவண்டி. அதை பத்தி மோமின் கவலைப்படட்டும். அடியே நீ ஹயவாமதி மேலே ஏறி கைத்து கட்டி மேலே ஏறி அத்திக்கிட்டு போட்டுறத கொஞ்சம் இறங்கி தோலை. நானே காத்து போல ஒரு 80 கிலோ தான் இருக்கிறேன். ஆளை பாருங்க ஆளை. அது சரி நம்ம அசருக்கு சாட்சி வீட்டுக்கு போவா செய்யணும். ஆமா நம்மளை வளா புட்டி நம்மள கட்டை பை இதுல இருந்தா சாமான்லாம் வச்சு கொடுத்தோம். அது என்ன காலம் வருமா வராதான்னு வேற தெரியல. அதெல்லாம் சரியா வந்துடும். காலையில கொண்டு போய் சீரை கொடுத்தோம்ல, அதே பைக்கெட்ல போட்டு தான் திருப்பி அசல்ல கொண்டு வந்து சீரெல்லாம் தந்துருவோம். அதானே அந்த காலத்துல வளமை. ஆமா அதோட அவங்க கொடுத்த கட்டை பைய பலா பொட்டிய வேற டப்பா என்ன இதோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். கூட மாமியார் வாரோண்டு அந்த இதெல்லாம் திருப்பி சுட்டு தண்ணி எண்ணெயில போட்டு மறுபடியும் எடுத்து வைப்பாவே. சம்சா அதெல்லாம் சொல்லித்தானே வந்தோம். பெட்டிஸ்லாம் லேசாக கொஞ்சம் எண்ணெயில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்கோண்டு அதையும் அப்படி உட்காந்து நாமளும் தின்னுட்டு புட்டிங் கிட்டிங்கெலாம் செஞ்சு கொடுத்திக்கிறோம், எல்லாம் தின்னுட்டு வருவோண்டியே. சரி நாய் அலாவடி இது அப்போ நாம தானடி அந்த பெட்டிஸ் ரோல்ஸ்லாம் செஞ்சு வாங்கி நம்மக்கிட்ட இருந்தாடி வாங்கிட்டே போகணும். திருப்பி அவர் நம்மளே போய் அதையே தின்னுட்டு புட்டிங்கெல்லாம் தின்னுட்டு வந்து அழகாவே இருக்கும். ஏன் சொல்ல மாட்டேன், காலையில் மாமியார் வீட்டில் கடப்பாசி தாரேன்னு சொல்லி சொன்னோம். அது கடப்பாசி கண்ணிலே கடைசி வரைக்கும் காட்டையில எனக்கே ஆசையாக கொண்டுட்டு இருந்துச்சு. நாக்கு கூறி இனிப்பு திங்க மாட்டோமாண்டு. கிடக்குற பைத்தியக்காரி என்னமாவது உளறிக்கிட்டு இப்ப அவளுக்கு என்ன பைத்தியம் என்ன வேணா பேசும். ஆனா எங்க சாட்சி அத்தனை தடவை நம்மள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நம்ம போகாம இருந்தா அழகா இருக்காது. நம்ம உதவி செஞ்சு கொடுக்கணும். அவளுக்கு பாவம் தனியா கஷ்டப்படுவாளே. ஆனால் உங்கள் சாட்சி அழகா தண்ணி வாங்கி வச்சுருந்தோம். அழகா மஞ்சள் மிட்டாயி லட்டு அப்புறம் மிக்சரு தேங்குழல் முறுக்கு எல்லாம் ஜோராக தான் வாங்கி வச்சுருந்தோம். ஆமா அந்த காலத்துல என்ன சீடு கொடுக்கறதுன்னா அப்படித்தானே, அதெல்லாம் அழகா தானே இருக்கும், அப்படித்தானே கொடுப்போம். இப்ப மாதிரி இவ்வளவு கிராண்டாலாம் இல்லையே. சரி பேசுறது போதும், சாப்பிடுவோமா? ரொம்ப பசிக்குது, சீரகோடை பெருக்கோட்டையில் திண்டுக்கிட்டிக்குது. சரி வா எல்லாத்தையும் எடுத்து வை சாப்பிடுவோம். அது எங்கே அவளை கூப்பிட மாட்டியா? அந்த பிள்ளையும் கூப்பிட்டு வச்சா அவள் எடுத்து வைப்பாவே எல்லாம். ஹலிமா தானே சொல்கிறா, அவள் எங்கே இங்கே இருக்கிறா? அவள் பொண்ணை சோடிக்கிறான்னு அங்கே தானடி போனா, அங்கேயே உட்காந்துட்டாவே. அங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ராத்திரி வாரப்போ நம்ம கூப்பிட்டு வரலான்னு தான் இருந்தேன். அடி இன்னும் இல்லை அவள் எங்கடி அங்கே போய் தொலைஞ்சா? ஐயோ அப்போ இங்கே உள்ள ஜீவன்கள்லாம் எங்கே? இந்த டவருக்கு வரலாம் கிடக்குமே. அடே நான் பெத்த செல்வமே, என் அருமை மவனே, அவன் எங்கே? மச்சி பெத்த டவரை அதை கூட்டிட்டு கொஞ்சம் வாடா. என்னமா நீ சும்மா சும்மா கட்டிட்டு இருக்கிறா? நானே இப்ப பம்பரை விட்டு கையில எடுத்தேன். அட இம்தியாஸ் அங்கே தான் இருக்கிறானா? சாப்பிட கூப்பிட்டேன் வாங்க. அந்த டவர் இங்க எங்கமா இருக்குது? அந்த டவர் நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் இருந்துச்சு ரீச்சபிளா. இங்க நாட் ரீச்சபிளால இருக்குது ரொம்ப நேரமா. அந்த டவர் இப்ப எங்க கனெக்ஷன்ல இருக்கும்னு எனக்கு தெரியுமே. இத சாப்பிட்டு போட்டு நான் தான் முதல் ஆளா போறேன். சேலாத்மா தட்டுல ஒரு சோத்தை போட்டுட்டா பட்டா பட்டான்னு சாப்பிடுறோம். இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறோம் முதல் ஆளா. 4 பேர் போட்டு தாரோம், கிளம்பி வந்து போட்டு தின்னுங்க. ஆளையும் மண்டையும் பாருங்களேன், கலர் கோழி மாதிரி. ஓகே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி ஹைப் பண்ணி விடுங்க. முக்கியமாக பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தோம். April 4
அந்த அன்னைக்கு ஷாஜிதாங்கிறவளுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரியே முக்கியமான இன்னொரு ஆளுக்கும் அந்த அன்னைக்கு பர்த்டே. அவள் வந்து நம்ம சேனலோட முக்கியமான பேக் போன், ஸ்பைன். அவளுக்கு தான் 4/4 அன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. எல்லா நலமும் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கள். 2 பேருமே பர்த்டே நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. சந்தோஷமாக வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அடையிறதுக்கு வல்ல நாயன் கிருபை செய்வான். அதே மாதிரி பார்த்துக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம எல்லாரோட நாளான ஹாஜத்தையும் நாட்ட தேட்டங்களையும் வல்ல நாயன் நிறைவேற்றி தரத்துக்காக நாங்களும் உங்களுக்காக துவா செய்யணும், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. யார் யார் சூப்பராக போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கிற பேரெல்லாம் பார்ப்போமா? அண்ட் ஆல்சோ யாரோட பர்த்டேங்கிறதே கடைசி வீடியோவில் சொல்கிறேன். உமர் பரக்காத், தமீம் குக், மரியம் ஆதம், ஃபாரிஸ், அஷ்ஃபக் உமர், சப்ரீனா பானு, சுவைரியா, நியாஸ், ஃபஹத், ஜமீல்ங்கிறவோ, அதே மாதிரி ஷாஜிங்கிறவோ அவன் தான் பர்த்டே விஷ் பண்ண சொல்லியிருந்தோம். லைஃப் ஸ்டைல் பை சனாங்கிறவோ, ஹபீரா ஹபீப்ங்கிற ஐடியிலேருந்து, சையது முபீனாங்கிற ஐடியிலேருந்து, ஜியாவுல்லா கானுங்கிற ஐடியிலேருந்து, ஜஹீர் அஹமதுங்கிற ஐடியிலேருந்து எல்லாருமே ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஆட்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லா ஹைரா. அப்புறம் முக்கியமாக யாருக்கு பர்த்டேன்னு தானே யோசிக்கிறியோ, வேறு யாருக்கும் இல்லை, எனக்கு தான் பர்த்டே. உங்களோட பர்த்டே விஷயத்தையும் துவாக்களையும் எங்களையும் சேர்த்துக்கோங்க. இன்ஷால்லா நம்ம எல்லாரோட ஹலாலான ஹாஜத்து நாட்ட தேட்டத்தையும் வல்ல நாயன் நிறைவேற்றி தந்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறதுக்கு நம்ம எல்லாரையும் ஜென்னாங்கிற சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கறதுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.